வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது வந்து மட்டன் தொக்கு, ஒயிட் ரைஸ், மட்டன் தொக்கு, ரசம். இதுதான் இன்னைக்கு எங்க வீட்டுல. நானும் எங்க ஹஸ்பண்ட் மட்டும்தான். இன்னைக்கு எப்படி செய்ய பார்க்கலாங்க. வெங்காயம் தக்காளி காட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி கிட்டக்கட், வெங்காயம் தக்காளி, இந்த முருங்கைக்காய் வந்து கறி வந்த பிறகு போடுவேன். இதுல வந்து இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, கொஞ்சமா வெங்காயம் தக்காளி, இதுக்கு வந்து பச்சை மிளகா வைக்கல, 2 காஞ்ச மிளகா, துளி சின்ன பட்டை, சோம்பு, லவங்கம், இதுதான் வச்சிருக்கேன். இதை அரைச்சிக்கலாம். கறி வந்து பாருங்க, மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் தான் கறி, எங்க 2 பேருக்கும். வயசாகிறதுனால நான் ரொம்ப கறி சாப்பிட மாட்டோம். கொஞ்சம் இல்லையே எண்ணெய், சும்மா துளி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது வந்து வதங்கி வரட்டும். மசாலா வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து கொஞ்சம் காஞ்ச மிளகா வச்சிருக்கிறதுனால நான் வந்து வெறுமிளகாத்தூள் போடலை, வெறும் தனியாத்தூள் கொஞ்சமா போட்டு, இது கொஞ்சம் தொக்கு மாதிரி தான் பண்ண போறேன். அதனால 2 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் இந்த அரைச்சிட்டு வந்து அரைச்ச மசாலாவை நம்ம எப்படி செய்யறோமோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா, இதே மசாலா தான், பட் மாத்தி வச்சுக்கணும் நம்ம. அப்புறம் பச்சை மிளகா கொஞ்சம், அதை மாத்தி மாத்தி செய்யலாம். நீங்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும். இப்போ வந்து சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமா மாத்தி மாத்தி, மசாலா வந்து இதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பெப்பர் போடுவோம், ஒரு சமயம் கொத்தமல்லி போடுவேன், ஒரு சமயம் வந்து காய்கறிங்க போடுவேன். அந்த மாதிரி மாத்தி மாத்தி செஞ்சோம்னா வீட்டுல இருக்கவங்க போர் அடிக்காது. ஒரே மாதிரி செய்யாத. ஒரு சமயம் தண்ணி குழம்பு மாதிரி செய்வேன். சால்ட் போட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சமா தண்ணி அலசி ஊற்றிட்டு வேக வச்சிடலாம். வேக வச்சு பிறகு அதுக்கப்புறம் தான் முருங்கைக்காய். அதாவது இதே மெத்தட்ல கொஞ்சம் மாத்தி மாத்தி செய்தோம்னா வீட்டுல இருக்கவங்களுக்கு போர் அடிக்காத, நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். என் சேனலை ஃபாலோ பண்ணி செய்து பாருங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் கொஞ்சமா தண்ணி ஊற்றி வச்சாச்சு. மட்டனும் கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ நம்ம வந்து மூடி வெயிட் போட்டுக்கலாம். ஹைலியே வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தொக்கா வேணும்ன்றதுனால இது வந்து 6-7 சவுண்டு வந்தா கூட நல்லா இருக்கும். அது வந்து அப்புறம் வேகலைனால 2 சவுண்டு விட்டுக்கோங்க. புதுசா செய்யறவங்க, நல்லா தெரிஞ்சவங்க வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எத்தனை இதுன்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு தெரியும், ஒரு 6-7 சவுண்டு வந்தா சரியாயிடும். நான் அவங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி வச்சு சவுண்டு வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்காவை போட்டு நம்ம வந்து ஒரு சவுண்ட் போட்டோம்னா முருங்கைக்காவை. மட்டன் பாருங்க நல்லா வெந்துச்சு, சூப்பரா அருமையா வந்துச்சு. இதே அப்படியே சுக்கா பண்ணி சாப்பிடலாம். நான் ஒரே ஒரு முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்தாரு, அதை போடலான்றதுக்காக சும்மா. இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு சும்மா கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த கொப்பையை போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். நல்லா காட்டுங்க.
கொஞ்சமா தண்ணி போடு. கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரு 2 சவுண்டு விட்டோம்னா சூப்பரா முருங்கைக்காவும் மட்டன் தொக்கும் ரெடி ஆயிடும். இந்த மாதிரி செய்து பாருங்க, சூப்பரா அருமையா இருக்கும். நல்லா ரொம்ப ஈஸியான சமையல் தான். அதுலயும் முக்கியமா என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப வறுக்கிறது இதெல்லாம் இருக்காது. ஈஸியா செய்யற மாதிரி தான் செய்வேன். குழந்தைங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கறதுக்கோ இல்லை வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கோ ஈஸியா இருக்கிற மாதிரி தான். இப்போ நம்ம உப்பெல்லாம் சரியா இருக்குல்லங்க, போட்டாச்சு. மூடிடலாம். மூடிட்டு 2 சவுண்ட் வந்தா முருங்கைக்காய் வெந்துடும். இதே மாதிரி செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.